எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறீங்க. அங்கே போனால் விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் விடுதலை கிடைக்கும். ஏமாற்றுவர் பலர் உலகத்தில் தோண்டிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை தூக்கிக்கிட்டு வராங்க. எங்களை மாதிரி குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் தூக்கிட்டு வரான். வரும்போது, பிரதர் எங்கள் வீட்டில் வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரே பிரச்சனை பிரதர். பைபிள் வச்சுருந்தா உடனே அவனை கூட்டிகிட்டு போயிடுறது வீட்டுக்கு. பிசாசு இப்படி தான் உள்ளே வரான். உள்ளே வரும்போது என் கூட தான் ஒரு பிரதர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறேன். நல்லா தான் பேசிட்டு வந்தார். உள்ளே வந்த உடனேயுமே அப்படியே என்ன இது மாடாடிதா அப்படின்னு கேட்டேன். கண்டுபிடிக்கிறாராம் பிசாச. ஏவனாவது உன் வீட்டுக்குள்ளே வந்து கண்ணை மூடி கருப்பாக தெரியுதுன்னு சொன்னான்னா அவனுக்கு 50 ரூபா இல்லை 500 ரூபாயை கொடுத்து அனுப்பிடும். ஏன்னா அவன் கண்ணை மூடி அவன் பாசை பார்க்குறான். நான் கண்ணு மூடுனேன்னா என் ஆண்டவர் தெரிகிறாரான்னு தான் நான் பார்ப்பேன். என் ஆண்டவர் அங்கே இல்லைன்னா அந்த வீடு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம் நிறைய பேர் ஏமாத்த கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பைபிளை வாசிங்க, வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்கு கடவுள் பதில் சொல்லாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். செய்து பாருங்க பிள்ளைகளை. ஐ சேலஞ்ச் இன் தி நேம் ஆஃப் மை காட். ஆண்டோட பேரால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவங்களால முடியும். The way you have taken is wrong. நீங்க யாரையோ நம்புறீங்க. ஆல்பர்ட் சாமி எவ்வளோ அருமையா பேசுறாரு, அப்பவா பேசுறாரு. உடனே அவருக்கு போனை போடு, சாமி நகை காணா போச்சு சாமியை கண்டுபிடிச்சு தருவியா? ஒரு 2 பொண்ணுங்க போட்டோவை எனக்கு அனுப்புறாங்க. 2 பெண் பிள்ளைகளுடைய போட்டோவை அனுப்பி, என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பார்த்து வச்சிருக்கிறேன் ஃபாதர். இத்தனை வருஷம் ஆச்சு, 30 வயசாச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஃபாதர். 2 பிள்ளைகளை அனுப்பியிருக்கேன் ஃபாதர், பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஃபாதர். நானும் ஊத்து பார்க்குறேன், எனக்கு 2மே நல்லா தான் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு, என்ன ஃபாதர் பார்த்துட்டீங்களா ஃபாதர்? ஆமாம்மா, எனக்கு 2 பிள்ளையுமே பிடிச்சிருக்குமா, பரவாயில்ல. வரம்மா, வீடு வாங்கியிருக்கிறேன் ஃபாதர், வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா, ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஃபாதர். ஏம்மா வீட்டில் படி வைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ ஏறி போக வேண்டியது தானே உள்ள. பாருங்க, பயம், பயத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், பிரச்சனை. அப்போ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்க கிடக்குங்க? இங்கே கிடக்கு. ஆனால் இதை அணுக முடியல. ஏன்? ஆவியானவர் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் இறைவார்த்தையை மறுக்கிறீங்க. இறைவார்த்தையை மறுப்பதும் தூயாவியை மறுப்பதும் ஒண்ணுதான்.